ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் டிரைவில் எப்படி ஃபைலை அப்லோட் பண்ணி அந்த லிங்க் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் உங்கள் லாகின் ஐடியில் நீங்கள் போய்க்கோங்க. ஓகே, உங்கள் லாகின் ஐடியில் இன்சர்ட் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் கார்னரில் இந்த டாட்டாக இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிரைவ்னு இருக்கும். தான் இருக்கா டிரைவ்னு, இந்த டிரைவை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் லாகின் ஐடியில் போனால் தான் இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, இந்த டிரைவை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள். இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கூகுள் டிரைவில் நீங்கள் 15 GB வரையும் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 15 GB வரையும் ஃபைலை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா 25 MBக்கு மேலே உங்களுக்கு ஃபைலை வந்து அப்லோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி லாங் சைஸ் ஃபைலெல்லாம் இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரைவேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ஃபைலை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இந்த நியூன்னு இருக்குல்ல, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைல்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட், ஃபோல்டர் அப்லோடுன்னு 2 இது இருக்குது. ஓகே, நீங்கள் ஃபோல்டரில் இருக்கிற மொத்த ஃபைலையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சிங்கிள் ஃபைலாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபோல்டர் அப்லோட் பண்ணல, சிங்கிள் ஃபைல் மட்டும் அப்லோட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். உங்களுக்கு அந்த ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. இப்போ ஓப்பன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரைட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கா ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ஃபைலை வந்து கேன்சல் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அப்லோட் ஆகிறதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அது வேர்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டு அப்லோடட் கம்ப்ளீட்னு வந்துட்டு. ஓகே, நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண அந்த வீடியோ ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு கூகுள் டிரைவ்னு. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம ப்ரைவேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இதில் கெட் லிங்க்னு இருக்கா, அந்த கெட் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கெட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் இருக்கா, இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா எனிஒன் வித் த லிங்க்னு இருக்கா, இந்த எனிஒன் வித் த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கா, இதுதான் அந்த லிங்க். இப்போ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த காப்பின்னு லிங்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் வந்து காப்பி ஆயிரும். இனிமேல் நீங்கள் அந்த ஃபைலை வந்து யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து இந்த லிங்க்கை வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இல்லைனா மெயில் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுறவங்க இந்த நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ப்ரைவேட்டாக இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இது இருக்கா ரெஸ்ட்ரிக்டட்னு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இமெயில் அட்ரஸ் மட்டும் நீங்கள் அது மேலே இருக்குது பாருங்கள், ஷேர் வித் பீப்புள்ஸ்னு, உங்கள் ஃப்ரெண்டு இமெயில் அட்ரஸ் மட்டும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டா போதும். ஆட் பண்ணிட்டு இந்த இருக்கா சென்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்கள் அந்த மெயில் அட்ரஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி அதை பார்க்க முடியும், மற்றவங்களால அதை பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து ஒரு பிடிஎஃப்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதான் அந்த லிங்க். இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் வந்து இந்த நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கா டவுன்லோட் பட்டன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இருக்கா டவுன்லோட் ஆகுதா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது மூலமாக நம்ம எந்த ஃபைல்னாலும் சரி நம்ம ஈஸியாக நம்ம அப்லோட் பண்ணி கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைனா யாருக்குனாலும் ஷேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.